ஈசாக்கு ஜெபித்தனலே ரெபேக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. ஈசாக்கு ஜெபித்தனலே ரெபேக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆபிரகாம் விசுவாசின் தந்தை என்று புகழப்பட்டார். ஆபிரகாமுடைய மகனாகி ஈசாக்கும் விசுவாசத்தில் சிறந்து விளங்கினார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஈசாக்கு தன்னுடைய தகப்பன் பலியிட கூட்டிகிட்டு போகும்போது கூட விசுவாசத்தினால தான் அந்த படுக்கையின் மேலே என்ன செய்தான், அந்த முள் படுக்கையில் விறகு படுக்கையில் படுத்தான். தன்னை அப்பா கொல்ல போகிறாருன்னு தெரிஞ்சு கூட அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்ததுனால தான் தைரியமாக என்ன செய்தான், படுத்தான், கீழ்ப்படிந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுபோல் அவன் முதிர் வயதான உடனே ஈசாவையும் யாக்கோபையும் குறித்து தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை விசுவாசத்தால் சொல்லுவான். ஏசாவுக்கு மூத்த மகனாக இருந்தாலும் கூட அந்த ஆசீர்வாதம் கிடைக்காம யாக்கோபுக்கு கிடைத்தது. அதெல்லாம் விசுவாசத்தினால வந்தது. அந்த விசுவாசத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கும் என்ன செய்தான், போதித்தான். ஆபிரகாம் ஈசாக்குக்கு அந்த விசுவாசத்தை போதித்தார். ஈசாக்கு இடத்துல சந்ததி விளங்கும்னு சொன்னார். ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இதை கட்டளையிடுவான் என்று ஆண்டவர் சொன்னார். அதே மாதிரி ஈசாக்கு இடத்துல அந்த விசுவாசம் காணப்பட்டது. அதனால தான் ரெபேக்காளை பெற்றுக்கொண்டான். ரெபேக்காள் தூரத்துலேருந்து வரும்போதே அவன் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஈசாக்கு அவனும் ஒரு விசுவாச வீரன் தான். விசுவாசத்தினால தான் அவனும் என்ன செய்தான், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டான். ரெபேக்காளுக்கு 40 வயசு ஆகி குழந்தை இல்லை. உடனே ஈசாக்கு ஜெபிக்கும்போது ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறான். அப்போ ரெபேக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுக்கா, ஏசாவையும் யாக்கோபையும். அந்த ஏசாவையும் யாக்கோபையும் குறித்த தீர்க்க தரிசன ஆசீர்வாதத்தையும் விசுவாசத்தினால்தான் ஈசாக்கு சொன்னார் என்று எபிரேயர் 11 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. ஆமென்.